இந்த வீடியோவில் நம்ம பிஎஃப் அக்கௌண்ட்டில் பாஸ்வேர்டு எப்படி மாற்றுறதுன்னு பார்க்க போகிறோம். முன்னாடி இருந்த பழைய மெத்தடில் பிஎஃப் பாஸ்வேர்ட் மாற்றுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இப்போ பிஎஃப் வெப்சைட் புதுசாக அப்டேட் ஆகிடுச்சு. அதனால் இப்போ ரொம்ப ஈஸியாக பாஸ்வேர்டை மாற்றிக்கலாம். அதை எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உங்கள் மொபைல் அல்லது லேப்டாப்பில் கூகுள் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி அதில் யூஏஎன் லாகின்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா முதல்ல யூஎன்இபிஎஃப்ஓன்னு இந்த வெப்சைட் வரும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. வெப்சைட் ஓப்பன் ஆனதும் இப்படி லாகின் பேஜ் வரும். வழக்கமாக நம்ம யூஏஎன் நம்பர் மற்றும் பாஸ்வேர்ட் என்டர் பண்ணி லாகின் பண்ணுவோம். ஆனால் இப்போ பாஸ்வேர்ட் மறந்துடுச்சு. அதனால் கீழே தெரிகிற ஃபார்காட் பாஸ்வேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஃபார்காட் பாஸ்வேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இப்போ பிஎஃப் அக்கௌண்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிற உங்கள் டீட்டெயில்ஸை இங்கே என்டர் பண்ணணும். முதல்ல உங்கள் யூஏஎன் நம்பர் என்டர் பண்ணுங்க. அடுத்து உங்கள் பேரை இங்கே என்டர் பண்ணுங்க. பிஎஃப் அக்கௌண்ட்டில் உங்கள் பேர் எப்படி ரெஜிஸ்டர் ஆகியிருக்கோ அதே மாதிரி ஸ்பெல்லிங்கோட என்டர் பண்ணுங்க. அடுத்து உங்கள் டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணி என்டர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்கள் ஜெண்டர் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணி இங்கே என்டர் பண்ணுங்க. அடுத்து இங்கே உங்கள் மொபைல் நம்பர் என்டர் பண்ணணும். உங்கள் ஆதாரோட எந்த மொபைல் நம்பர் லிங்க் ஆகியிருக்கோ அந்த மொபைல் நம்பரை தான் நீங்கள் என்டர் பண்ணணும். ஏன்னா அடுத்த ஸ்டெப்பில் அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அதனால் ஆதாரோட லிங்க் ஆகியிருக்கிற மொபைல் நம்பரை சரியாக என்டர் பண்ணுங்க. மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு கீழே தெரியிற செக் பாக்ஸை டிக் பண்ணுங்க. செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு இங்கே தெரியிற கேப்சா கோடை என்டர் பண்ணுங்க. கேப்சா என்டர் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் கெட் ஆத்தரைசேஷன் பின் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போது உங்கள் ஆதாரோட லிங்க் ஆகியிருக்கிற மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை இங்கே என்டர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இங்கே உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு நியூ பாஸ்வேர்ட் என்டர் பண்ணுங்க. அதே பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் மறுபடியும் என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணி வெரிஃபை பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட் பாஸ்வேர்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ லாகின் பேஜுக்கு போய் உங்கள் யூஏஎன் நம்பர் மற்றும் புதிய பாஸ்வேர்டை என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி ஈஸியாக உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட் பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் ஷேர் பண்ணுங்கள். மேலும் பிஎஃப் தொடர்பான தகவல்கள் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.